guys, இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் HTML மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு ரெஸ்யூம் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ரெஸ்யூம் ஒன்று பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து ATS ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ HTML மட்டும் யூஸ் பண்ணி அந்த ரெஸ்யூமை நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? நாம் ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூமை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகலாம். ஜஸ்ட் நம்மளோட ஃபோல்டரில் resume.html அந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. resumes.html. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க அப்படின்னா அங்கே வந்துடும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு பதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போது ஹெட்டர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். H1ல் ரெஸ்யூம் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ரெஸ்யூம் கூட வேணாம், நம்ம டைரெக்டாக நம்ம நேம்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜெகத் எம். ஓகே, கீழே அப்புறம் பேராடேக் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தது தான். பி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இமெயில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறேன். resume@gmail.com. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மொபைல் நம்பர், அதுக்கு வந்து ஃபோன். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் அது என்னவோ அதை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தென் ஸோ உங்களோட லிங்க்டின், GitHub இந்த மாதிரியான பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவுமே இங்கே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ Alt+Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் வந்துடும். ஓகேங்களா? இப்போது ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு கோலைவ் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய நேம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே என்னோடய இமெயில் என்ன, ஃபோன் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஓகே, இந்த பேஜ் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம்மரி. ஓகே, ஹெட்டர். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு P டேக் போட்டு இதில் அது P டேக்குக்கு முன்னாடி சம்மரி. ஸோ சம்மரி போடணும் இல்லையா? அதுக்காக இன்னொரு ஒரு H1 டேக். சம்மரி. ஓகேங்களா? இப்போது இந்த P டேக் உள்ளார ஏதாவது நம்மளோட சம்மரி வேணும். கரெக்டாக? இப்போது இவங்க இருக்காங்க அப்படின்னா ஜான் இருக்காருன்னா அவரோட சம்மரி வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சம்மரி வேணும். என்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். உங்களோட சம்மரி என்னவோ அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அடுத்த ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன். ஸோ அதில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், என்னோட ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்றத. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து டாட்டாக வந்திருக்கு, ஒரு லிஸ்ட் மாதிரி வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம வந்து இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் டாட்டாக வந்திருக்கு, ஆர்டர்ட் லிஸ்ட் கிடையாது.
ஸோ நாமளும் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கலாம். யூஎல் அதில் எல்ஐ. ஸோ இதில் என்ன வேணுமோ இதில் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்லாம் கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த மாதிரி நாமளும் கொடுத்துக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த எல்லை முடியறதுக்கு இங்கே முன்னாடி ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நான் ஆஸ் யூஷுவல் காப்பி பண்ணி இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் எல்ஐ அதில் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு டேகு. ஸோ அதில் பேக்எண்ட், அந்த பேக்எண்டில் ஆஸ் யூஷுவல் நான் அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இந்த ஸ்ட்ராங்கு அந்த டேக் எண்டிங்கில் என்னோட பேக்எண்ட் நாலேஜ் என்னவோ நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ்க்கும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நான் இதே லைனை அகைன் இந்த 2 லைன் அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்எண்ட் ஒன்று, டூல்ஸ் ஒன்று, சாரி டேட்டாபேஸ் அப்புறம் டூல்ஸ். ஓகேங்களா. ஸோ டேட்டாபேஸ்க்கு எனக்கு என்னென்ன தெரியுமோ அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். MongoDB, MySQL, PostgreSQL. ஸோ அது எல்லாமே டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் அண்ட் ஆல்சோ டூல்ஸ், எனக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியுமோ அதெல்லாம், கிட், டாக்கர், இது எல்லாமே. ஓகே. இப்போ நம்மளோட வெப்சைட்டை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் குரோமில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இதுதான் நம்மளோட வெப்சைட். ஓகேங்களா. ஸோ பார்த்தா தெரியும். ஓகேங்களா. நேம் அப்புறம் நம்மளோட இமெயில் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. சம்மரி ஓகே. அண்ட் ஆல்சோ இது சம்மரி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன, அப்புறம் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்ன்றது வந்து டார்க்காக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற இந்த ஒரு டேக் தான். இந்த ஸ்ட்ராங் டேக்கில் போட்டால் டார்க்காக வரும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன விஷயம், ஓகே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் முடிஞ்சு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. ஓகே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே அடுத்த ஒரு H1 டேக், அதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒன்று, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் அதே பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இது டார்க்காக இருக்குது, மற்றதெல்லாம் லைட் கலரில் இருக்குது. அப்படின்னா இது வந்து போல்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், இது வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் பி அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபுல் ஸ்டாக் அதானே, 1 செகண்ட். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேங்களா. இந்த இடத்துல போல்டாக இருக்கிற இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அப்புறம் ஓகே அதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு பி டேக் போட்டுக்கலாம். பி டேக்கில் இது போட்டு மற்றதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பி டேக் முடியுது இல்லையா, இங்கே போட்டுக்கலாம். இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பி டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளார தான் போல்டு அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்போது இது போல்டாக இருக்கும், மற்றது எல்லாமே பேராகிராஃப் டேக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே இப்போ பார்க்கலாம், அவுட்புட் பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தா தெரியும் இது மட்டும் போல்டாக இருக்குது, மற்றதெல்லாம் நார்மல் ஃபாண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே அடுத்தது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு தான். ஸோ இது இஷ்யூஸில் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட கண்டென்ட்டை தான், நான் அதை ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னா இது என்னோட கண்டென்ட். இப்போது உங்களுக்கு என்ன வருமோ அதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே
நான் ஃபுல்லாக காப்பி பண்ணாமல் ஜஸ்ட் 1 by 1 காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே பேராகிராஃப் டேக் இருக்கா, யூஎல் அப்படியே அந்த யூஎல் உள்ள எல்லை. ஸோ அதில் நான் ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு எல்லை, அதில் இன்னொரு ஓகே இன்னொரு லைனை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு எல்லை. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் லைனை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விஷயம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. கரெக்டாக பி டேக்கில் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 செகண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 2 இருக்குது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 2 விஷயம் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே 2 விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல 2 விஷயம் பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண மாதிரி பேராகிராஃப் டெக்ஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக இதை அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. 1 செகண்ட், மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, பேராகிராஃப் வந்துடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு 2 அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த 2 அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றத நம்மளோட கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓகே, இந்த லைன். ஓகேவா? 1 செகண்ட். இந்த லைன் வந்து யூஎல்க்கு வெளியே இருக்கணும், பி டேக். ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒரு யூஎல், அதில் ஒரு எல்ஐ, அதில் இந்த கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ செகண்ட் வந்து செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, செகண்ட் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை அடுத்த ஒரு எல்லையில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷன் அப்படின்றது உங்களோட எஜுகேஷன் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? யூஎல் இதோட முடியுது. அடுத்தது H1, இதில் எஜுகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷனில் என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி, உங்களோட யூனிவர்சிட்டி என்னவோ அதை போட்டுக்கலாம். ஸோ எஜுகேஷன், அப்புறம் பிடேக், அதில் என்னோட எஜுகேஷன் என்னவோ நான் அதை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அகைன் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அதுவும் ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. அப்போ யூஎல்ல எல்ஐ போட்டுக்கலாம், 2 எல்ஐ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐயில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட், சர்டிஃபைடு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப். காப்பி பேஸ்ட் ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கலாம். முடிஞ்சதா? இப்போது சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு. ஃபைனலாக ப்ராஜெக்ட்ஸும் யூஎல்ல தான் இருக்குது. ஸோ அதுவும் நோ இஷ்யூஸ். இந்த யூஎலுக்கு வெளியில் H1ல ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் யூஎல்ல எல்ஐயில் 2 எல்ஐ இருக்குது. ஸோ 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் இது வந்து போல்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் போல்டு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பி ஃபார் போல்ட், அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு போல்டு கீவேர்டு. ஆஸ் யூஷுவல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இதோட இ-காமர்ஸ் வெப்சைட்டோட கண்டென்ட் காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோட கண்டென்ட்டும் காப்பி பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டை பார்க்கலாம். பார்த்தா தெரியும். ரொம்ப அழகாவே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ரெஸ்யூம். நம்மளோட ஓன் ரெஸ்யூம். HTML யூஸ் பண்ணி நம்ம கையால் கிரியேட் பண்ண ஒரு ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றலாம். ஓகேங்களா? எப்படின்னா ஜஸ்ட்டு கோடை முதல்ல நீட்டாக மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அழகாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை வந்து நம்மளால படிக்கவே முடியல கரெக்டாக. அங்கங்கே கசன்னு இருக்கு. ஒரு ஆர்டராகவே இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் செக்ஷன், டிவ் அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் கரெக்டா. இது வந்து ஹெட்டர். என்னோட நேம், என்னோட இமெயில் இது எல்லாமே ஹெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வரும் கரெக்டா. ஸோ அதனால இதை வந்து குரூப்பாக ஹெட்டர் அப்படின்னு போட்டுடலாம். ஹெட்டர் அப்படின்ற டேக்ல இருக்கிறதுனால குரூப்பாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கலாம். Ctrl/ அமுத்துனீங்கன்னா கமெண்டாக வந்துடும். ஸோ ஹெட்டர் இல்லை ஹெட்டிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஹெட்டிங் இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஹெட்டிங் எண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சம்மரி எதுலேருந்து எது வரைக்கும் சம்மரி அப்படின்னு பார்த்தா இந்த H1ம் இந்த P டேகும் தான் சம்மரி கரெக்டா. ஸோ இந்த சம்மரியை தனியாக ஒரு செக்ஷனில் போட்டுடலாம். அதுக்கு செக்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் உள்ள நம்மளோட இந்த சம்மரி இதை ஃபுல்லாக காப்பி கட் பண்ணிட்டு இந்த செக்ஷன் உள்ளார பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா சம்மரிக்காக. இப்போ இது சம்மரி இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகும். சம்மரி எண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு கீழே ஒரு UL இருக்கு, அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, செக்ஷன் இருக்கு. ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெயின் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணியும் இதை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு இந்த டேக்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கரெக்டா. ஸோ கமெண்ட் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதை காப்பி பண்ணி இது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா இந்த மெயினோட இங்கே எண்ட் ஆகுது. பேஸ்ட் பண்ணிட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை குரூப் பண்ணுறதுக்காக நம்ம செக்ஷன்லேயே இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 1 செகண்ட். இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே முடியுது அப்படின்னா இது வரைக்கும் 74 லைன் வந்து 74 இது வரைக்குமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. இது ஃபுல்லாமே குரூப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு செக்ஷன்லேயே இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. செக்ஷன் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ் ஆகுது இல்லையா அந்த ப்ராக்கெட், இது வந்து ஸ்டார்டிங் டேக், இது வந்து ஸ்டார்டிங் டேக், இது வந்து எண்டிங் டேக் கரெக்டா. இந்த டேக்ல இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா இந்த நேமுக்கு வந்து நடுவில் கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நேமா மட்டும் கொடுத்துடணும். ஸ்பெஷல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்படி கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டு இந்த ஒரு டேக் உள்ள இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேக் உள்ளார நம்மளோட ஃபுல் கம்ப்ளீட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த UL வரையும் இதிலிருந்து H1லேருந்து நான் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். செக்ஷனுக்கு இங்கே மேலே
பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த div வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கே முடியுது அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து இங்கே முடியுது. ஸோ இந்த இடத்துல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். அதே மாதிரி செக்ஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இந்த எஜுகேஷன் எங்கே முடியுது அப்படின்னா இது வரைக்கும் இது சர்டிஃபிகேஷன்ஸ் உள்ள வரும். ஓகே, எஜுகேஷன் வந்து ஒரே லைன் தான். ஸோ அதே மாதிரி Ctrl+X பண்ணிவிட்டு செக்ஷன் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா கிளாஸ் அப்படின்றத கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அதே மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எஜுகேஷன் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து எஜுகேஷன். இந்த செக்ஷன் வந்து எஜுகேஷனுக்கான ஒரு செக்ஷன். Ctrl+Z. இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதோட எண்ட் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஃபைனலாக சர்டிஃபிகேட் அதுக்கும் இதே மாதிரி தான். ஸோ கமெண்ட் லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. கரெக்டாக? எண்ட். ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு செக்ஷன் அதில் கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா இது என்ன செக்ஷன் அப்படின்னா சர்டிஃபிகேட். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இந்த குரூப்பாக இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஃபைனலாக ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் தான் ப்ராஜெக்ட்ஸ். இப்போது இதுக்கும் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். செக்ஷன் அதில் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் கிளாஸ் அப்படின்னு போட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போது இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகுது இந்த செக்ஷனுக்கு கீழே. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நம்மளோட கோட் பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது ஹெட்டிங் இங்கே இருக்கா, இப்போது எனக்கு ஹெட்டிங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து மாற்றிக்கலாம். ஸோ அங்கங்கே தேட தேவையில்லை. சம்மரி எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ சம்மரி வந்து இங்கே இருக்குது, டேக் வந்து இங்கே இருக்குது. ஸோ சம்மரின்னு நம்ம இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னாலே பார்த்துக்கலாம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம கோடை பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடுவில் செக்ஷனில் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்போம். கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நேம் ஒன்று கொடுத்துருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த நேம் வந்து என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நேம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் படிப்போம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் படிப்போம். அப்போது இந்த கிளாஸ் நேமை வச்சு தான் இந்த செக்ஷனுக்குள்ளார இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இதோட கலரை மாற்றணும் அப்படின்னாலோ, ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும், டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், இல்லை இந்த டெக்ஸ்ட்டையே கூட மாற்றணும், அனிமேஷனாக பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாத இந்த கிளாஸ் நேம் கொடுக்கறதுனால HTML-லையும் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே செக்ஷன் கொடுத்தாங்கன்னா எந்த செக்ஷன் எதுனே தெரியாது. ஒரு செக்ஷனுக்கும் நேம் கொடுத்துனோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் செக்ஷன் கொடுக்கறது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் நம்ம அந்த செக்ஷன் அப்படின்ற ஒரு நேம்லாம் கொடுக்கறது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்மளோட ரெஸ்யூம் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஒரு ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்டர்லாம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் HR அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சம்மரிக்கு ஒரு HR போட்டுக்கலாம். இந்த செக்ஷனாக இங்கே ஒரு HR. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதுக்கு ஒரு HR போட்டுக்கலாம்.
ஸோ அடுத்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ஹெச்ஆர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ஹெச்ஆர். ஸோ அதுக்கு கீழே எஜுகேஷனுக்கு ஒரு ஹெச்ஆர், சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ஹெச்ஆர், ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையில்லை, அதுதான் கடைசியாக இருக்கும். ஸோ தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இன்னும் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சம்மரி, இது வரைக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? வேணும்னா சம்மரிக்கும் ஒன்று ஒரு ஹெச்ஆர் போடுறதா இருந்தாலும் போடலாம் மேலே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இங்கே ஹெட்டருக்கு இந்த இடத்துல ஹெச்ஆர் டேக் போட்டோம் அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தா தெரியும், நீட்டாக நம்மளோட ஒரு ரெஸ்யூமை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ இதோட HTML வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இப்போ உங்களால் HTML மட்டும் வச்சு என்னன்னாலும் பண்ண முடியும். ஓகேங்களா?